ஹாய் ஹலோ மீன்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜேகேயோட எஃப்எஃப் தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு 15 வயசு ஆகுது. நீங்கள் 10th கிரேட் படிக்கிறீங்க. உங்களுக்கு லவ் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நீங்கள் லவ் பண்ண முடியாமல் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாருமே லவ் பண்ணுறாங்க. அவங்க கிளாஸ்மேட்டும் சீனியர்ஸ் எல்லாம். ஆனால் உங்களுக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எந்த ஒரு ஃபீலிங்கும் வரல. அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு லாரி நிற்கிது, மினி லாரி. அதில் நிறையா திங்ஸ்லாம் இருக்குது. யார்? நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல புதுசாக யாரும் கூடி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வெளியே இவ்வளோ திங்ஸ்லாம் நிற்கிது. அந்த வந்தவங்க அழகாக ஒரு பையனாக இருந்தால் நம்ம உஷார் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி பார்ப்போம் யார் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்களும் உங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறீங்க. அங்கே லிஃப்ட்டுக்கிட்ட ஒருத்தர் நின்றுருக்காரு. அவர் கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக திங்ஸாக இருக்குது. நீங்களும் அது யாருன்னு பார்க்குறீங்க. ஆனால் அது யாருன்னு தெரியல. பின்னாடியிலேருந்து மட்டும்தானே தெரியுது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஹலோ ஹலோ அப்படின்னு அவரை கூப்பிட்றீங்க. அவரும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தாக்கா அங்கே ஜேகே நிற்கிறாரு. செம்ம அழகாக இருக்கார். கையில் அந்த பாக்ஸ்லாம் தூக்கிக்கிட்டு அப்படியே ஸ்வெட் ஆகுது. நீங்கள் அப்படியே ஆனால் அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. ஹலோ பாப்பா அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு. நீங்கள் என்னது பாப்பாவா? ஹலோ, நான் பாப்பாலாம் இல்லை. எனக்கு 15 வயசு ஆகுது. நான் ஸ்கூல்லாம் போயிட்டு தான் வரேன். நான் ஒன்றும் சின்ன குழந்த கிடையாது. என்னை பாப்பான்னா கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, சரி ஓகே, நான் உன்னை பாப்பான்னு கூப்பிடல. எனக்கு இந்த திங்ஸ்லாம் எடுத்து வைக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? ஓகே, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அவர் கையில் இருக்க பாக்ஸை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆமாம், நீங்கள் எத்தனாவது ஃப்ளோர் அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் 7th ஃப்ளோர். ஆமாம், இந்த ஃப்ளோரில் நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் 206. என்ன 206ஆ? நான் 205. பக்கத்து வீடா? அப்புறம் அவ்வளோதான், ஜாலி தான். அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்பன்னு பார்த்து உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்றாங்க. ஏன் இங்கே என்ன பண்ணுற? எப்போ வந்த ஸ்கூல் விட்டு? இப்போ தாம்மா வந்தேன். இருமா, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறீங்க. இந்த பொண்ணு ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான், ஓட்டிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு அவங்களும் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நீங்கள் ஜேகேவோட டோரை ஆஃப் பண்ணுறீங்க. ஜேகே ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. நீனா? நான் தான். நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கவா? ஹெல்ப்பா? சரி ஓகேவா, பண்ணு. இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு ஷெல்ஃபில். ஓகே, வச்சிடுறேன். நீங்களும் அந்த பாக்ஸை தூக்குறீங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே நிறைய பாட்டிலாக இருக்குது. நீங்கள் குடிப்பீங்களா? எதுக்கு அப்படி கேட்குற? இல்லை, நிறைய பாட்டிலாக வச்சுருக்கீங்களே, அதுக்காக கேட்டேன். நான் குடிக்கலாம் மாட்டேன். எனக்கு பாட்டில் பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நிறைய பாட்டிலாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியா? எனக்கு ஒரு பாட்டில் பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறீங்களா? எனக்கு பாட்டில் பெயிண்டிங்லாம் கற்று தரீங்களா? கற்று தரேன். இப்போ நீ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து மேலே வச்சுரு. ஒரு நாள் உனக்கு கண்டிப்பாக பாட்டில் பெயிண்டிங் பண்ணுறது கற்று தரேன். ஓகே. நீங்களும் அவர் கூட சேர்ந்துட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஜேகே அவர் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாரு. உங்களுக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணுறாரு. நான் இது உனக்கும் தான் வாங்கினேன், சாப்பிடு. இல்லை வேணாம், வீட்டில் எங்கள் அம்மா ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் எதுக்கு ஆர்டர் பண்ணீங்க? என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நானும் உங்களுக்கு சேர்த்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல. இருங்க, இதை சாப்பிடுங்க. அப்படி நான் போய் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்களோ அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் வேக வேகமாக உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. என்னம்மா செஞ்சு வச்சுருக்க? ஏன், என்ன வேணும்? வீட்டுக்கு வந்ததும் ஏதாவது வேணும்னு வாங்கி சாப்பிடுவேன். என்ன இன்னைக்கு வீட்டுக்கே வராமல் பக்கத்து வீட்டிலே இருக்க? பக்கத்து வீட்டில் புதுசாக வந்திருக்க ஒரு செம்ம அழகாக இருக்காருமா. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் பேசுகிறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன வச்சுருக்க? ஏதாவது கூட நான் அவருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். நீ கேட்பேன்னு குக்கீஸ்லாம் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா எடுத்துகிட்டு போய் கொடு. கொஞ்சம் தான் பண்ணேன். உனக்கு வேணும்னா கொடு. உனக்கு வேணும்னா இங்கே சாப்பிட்டு போ.
இல்ல. எனக்கு அப்புறமா செஞ்சு கொடு. நீ இப்போ செஞ்சிருக்கிறத எடுத்துட்டு போய் நான் அவருக்கு குடுத்துட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ள அவங்க அம்மா செஞ்சு வச்சிருக்க அந்த குக்கீஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி ஜேகே வீட்டுக்கு போயிடுறீங்க. இந்தாங்க. என்னது இது? குக்கீஸ். உங்க அம்மா பண்ணாங்களா? இல்ல, நான் பண்ணேன். என்ன நீ பண்ணியா? ஆமா, நான் தான் பண்ணேன். ஏன் நம்பலையா? எனக்கு இந்த குக்கீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அது பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் பண்ணேன். ஏய் இப்போ தானே நீ வீட்டுக்கு போனேன். அதுக்குள்ளே பண்ணி எடுத்துட்டு வந்துட்டியா? அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேர்க்கவும் அதை எடுத்து வாயில் வச்சுட்டு நல்லாயிருக்கு. நிறைய சாக்லேட்லாம் போட்டிருக்காங்க உங்கள் அம்மா. நான் சொன்னேன்ல, நான் தானே பண்ணேன்னு. எங்கள் அம்மாலாம் ஒன்றும் பண்ணல. நான் தான் நிறையா சாக்லேட்லாம் போட்டேன். ஜேகே சிரிச்சுட்டே அவருக்கு தெரியும் நீங்கள் பண்ணலன்னு. உங்கள் அம்மா தான் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் அவர் உங்கள் முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு அவரும் சரி சரின்னு மண்டையை ஆட்டிக்கிறாரு. ஜேகேவும் நீங்கள் கொடுத்த குக்கீஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நீ ஸ்கூல் விட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் என்ன பண்ணுற? வீட்டுக்கு போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. இல்லை, நான் அப்புறமா கூட பண்ணிப்பேன். எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் உங்கள் மேலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது. ஸ்வெட்டோட ஸ்மெல் வருது. அதை பார்த்துட்டு ஒருவேளை இவருக்கும் அந்த ஸ்மெல் வந்திருக்குமோ? அதனால தான் நம்மளை வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாரோ? இவர் முன்னாடி நம்ம நல்லா மணக்கணும், வாசனையாக இருக்கணும், அழகாக தெரியணும் அவர் கண்ணுக்கு. அவர் முன்னாடி இப்படி அழுக்கா ஸ்கூல் யூனிஃபார்மில் ஸ்வெட் ஸ்மெல்லு இப்படிலாம் இருக்கக்கூடாது ஒயன். சரி, அவர் சொல்கிறாருல, அதை கேட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்களும் வேக்க வேக்கமாக சரி ஓகே நீங்கள் இதை சாப்பிட்டு வைங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேக வேகமாக வீட்டுக்கு போயிடுறீங்க. ஏய் ஒரு நிமிஷம் இல்லை, உன் பேர் என்ன? ஒயன். ஆமாம், உங்கள் பேர் என்ன? ஜேகே. தென் நீங்கள் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாலுக்கு வரீங்க. அங்கே உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உட்காந்துருக்காங்க, காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா, எனக்கும் காஃபி வேணும். இவ்வளோ நேரம் கழித்து வந்தாக்கா எப்படி காஃபி கிடைக்கும்? சரி இரு, போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. உங்கள் அப்பா அவங்களே பார்த்துட்டே இருக்காரு. என்னப்பா ஏன் அப்படி என்னை பார்க்குற? நீ ஸ்கூல் விட்டு எப்போ வந்த? நான் ஸ்கூல் விட்டு வந்து அரை மணி நேரம் ஆகுது. அரை மணி நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இல்லைப்பா, பக்கத்தில் ஒருத்தவங்க புதுசாக வந்திருக்காங்களா, அவங்களுக்கு திங்ஸ்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணேன். ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேறு யாருமே கிடைக்கலையா? நீ தான் ஹெல்ப் பண்ணுமா? இல்லைப்பா, அது அவங்க மட்டும் ஒருத்தவங்க மட்டும் தனியாக இருந்தாங்க. அவங்க மட்டும் எப்படி எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க? பார்க்க பாவமாக வேறு இருந்துச்சா, அதனால தான் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணேன். ஒருத்தர்னா யார்? பையனா? ஆமாப்பா, காலேஜ் படிக்கிற பையன் நினைக்கிறேன். அண்ணன் சொல்லு. அண்ணனா? நான் அண்ணன்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஒரு பேரை சொல்லியே கூப்பிட்டுக்கிறேன். அண்ணன்லாம் நான் சொல்ல மாட்டேப்பா. ஏன்? அண்ணன் கூப்பிட்டு. உன்னோட பெரியவங்க தானே? ஆ ஆமாம், பெரியவங்க தான். பெரியவங்கன்னா அண்ணன் கூப்பிடணுமா? என்னெல்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போயிடுறீங்க. தென் இப்படியே போயிட்டு இருக்கு. நீங்களும் ஸ்கூலுக்கு போவீங்க, ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவீங்க, ஜேகே கிட்ட பேசுவீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா என்னென்னலாம் பண்ணி கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் ஜேகே கிட்டேயே கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க. அப்படியே நல்லா போகுது. அடிக்கடி ஜேகேவும் உங்களை பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவார். நீங்கள் அதை கேட்டு நீங்கள் கோவப்பட்டு என்னை பாப்பான்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. 2 பேரும் அப்படியே கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் அப்படியே போயிட்டே இருக்குது. 1 வீக் அப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதனால் உங்கள் அம்மாக்கிட்ட அடம் பிடிக்கிறீங்க அந்த பார்ட்டிக்கு போவேன் அப்படின்னு. இங்கே பாரு வயன், என்னால் உன்னை அனுப்ப முடியாதுன்னா அனுப்ப முடியாது. உங்கள் அப்பா வேற வீட்டில் இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளைய என்னால் தனியாலாம் வெளியே அனுப்ப முடியாது வயன். என் சொல்கிற பேச்சு கேட்டுட்டு ஒழுங்கு முறையாது வீட்டில் இருந்தால் இரு, இல்லைன்னா கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போ. மா ஏம்மா இப்படி பண்ணுற? மா ப்ளீஸ்மா, நான் போயிட்டு வரேனே. போயிட்டு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன். யார் நீனா? அரை மணி நேரத்தில் வந்துடுவியா? எனக்கு தெரியாது மை, நீ போகக்கூடாது. மா ப்ளீஸ், ஏம்மா இப்படி பண்ணுற? நான் உன் காலில் வேணாலும் உழுந்து கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் விடுமா. வேணா நீ கூட என் கூட வா, நம்ம 2 பேரும் ஒன்றா போயிட்டு பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிவிட்டு 2 பேரும் ஒன்றாவே வீட்டுக்கு வந்துடலாம். ப்ளீஸ்மா.
இங்கே பாரு, நான் வரமாட்டேன், நீனும் போகக்கூடாது. ஏம்மா இப்படி பண்ணுற? அப்பன்னு பார்த்து வீடு நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. போ, யாருன்னு போய் பாரு. ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு நீங்களும் சினிங்கிட்டே போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே ஜேகே நிற்கிறாரு. என்ன ஜேகே, நீங்கள் வந்திருக்கீங்க, ஏதாவது வேணுமா? மா, நம்ம வீட்டுக்கு ஜேகே வந்திருக்காருமா. பா தம்பி, உள்ளவா. இல்லை ஆண்டி, இருக்கட்டும். நான் இந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஆ. ஏன், என்னாச்சு? எதுக்கு ஓயனும் மூஞ்சி சோகமாக இருக்கு? அது ஒன்றும் இல்லை, பர்த்டே பார்ட்டிக்கு போகலான்னு ஆசையாக இருந்தேன். எங்கள் அம்மா என்னை விட மாட்டுறாங்க. யாரோட பர்த்டே பார்ட்டிக்கு? என்னோடய ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவன் என்னை இன்வைட் பண்ணான், அதான் போகலான்னு பார்த்தேன். எங்கள் அம்மா விடவே மாட்டுறாங்க. ஏன் ஆண்டி, விடலாம்ல? அவள் வீட்லேயே தானே இருக்கா. கொஞ்ச நேரம் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றதுல என்ன இருக்குது? இல்லைப்பா, அங்கிள் வர வீட்டில் இல்லை, அவர் வெளியே போயிருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைய வெளியே தனியாக விடுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. பேசாமல் நான் போகிறேன் அவ கூட. என்ன ஏன், நான் உன் கூட வரவா? நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். அம்மா, இப்போ பார்த்தல, அவர் வரேன்றாரு, நானும் அவர் கூட போயிட்டு வந்துடுறேன். ஏன் ஆண்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவளை பார்த்துக்கிறேன். என் கூட விடுங்க, நான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறேன். சரிங்க தம்பி, நீங்கள் சொல்கிறதுனால நான் விட்டுறேன். அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. அவள் கொஞ்சம் துருன்னு இருப்பா, அவளை பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. ஓகே ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். வா ஏன் போகலாம். நீங்கள் ஜேகேவோட பைக்கில் உட்காந்துக்கிறீங்க. ஜேகேவும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேருமே அப்படியே பைக்கில் போகிறீங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் உங்களோட ஃப்ரெண்டோட வீடு. கொஞ்ச நேரத்துலேயே வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகுறீங்க. வீடெல்லாம் செம்மையாக இருக்குது. நிறையா பேர் வந்திருக்காங்க, கெஸ்டெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. செம்ம அழகாக இருக்குது. ஜேகே உங்களை பார்த்து, பர்த்டே பார்ட்டிக்கு தானே வந்திருக்க, ஏதாவது கிஃப்ட் வாங்கினியா? ஐயோ, மறந்துட்டேனே. சரி வா, கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடலாம். டைம் இருக்குமா? அதெல்லாம் இருக்கும், உடனே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு திருப்பி 2 பேருமே பைக்கில் ஷாப்புக்கு போகிறீங்க. அங்கே ஒரு ஷாப்புக்கு போய் கிஃப்ட்லாம் வாங்குறீங்க. அந்த ஷாப்புக்கு பக்கத்துலேயே ஒரு ஃப்ளவர் ஷாப்பு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ரோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஜேகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் வந்துடுறேன். சரி. நீங்களும் வேகமாக அந்த ஷாப்புக்கு போய் ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வாங்குறீங்க. அதை வாங்கிட்டு அவருக்கு தெரியாமலே கிஃப்ட்டு வாங்கின அந்த பேக்கில் வந்து அந்த ரோஸை போட்டுடுறீங்க. தென் 2 பேருமே உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே அவள் வந்து உங்களோட ஃப்ரெண்டை வந்து கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட்லாம் பண்ணுறாங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட்லாம் பண்ணுறீங்க. ஜேகே மாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு ஃபோனில் அந்த மாதிரி இருக்கார். அப்போ உங்களோட ஃப்ரெண்டு, ஏய் நீ சொன்னியே ஒருத்தர் உங்கள் வீட்டு பக்கத்தில் புதுசாக வந்திருக்காருன்னு, அது அவரா? ஆமாண்டி, அவர் தான். பார்த்தல யார் எப்படி இருக்காரு? ஆளெல்லாம் சொல்லாத, நீ உன் லவ் அவர்கிட்ட சொல்லிட்டியா? இல்லையே. அப்புறம் எதுக்கு ஆளுன்னு சொல்கிற? உன் லவ்வை ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் எங்ககிட்ட உன் ஆளுன்னு சொல்லு. எனக்கும் அவருக்கும் 5-6 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு. எனக்கு என்னோடய லவ்வை அவர்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. எப்படி சொல்கிறது தெரில. எனக்கு ஏதாவது ஐடியா கொடுக்குறியா? நீங்கள் பாரு, ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்ட போ. அவர்கிட்ட போய் நின்று, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்லு. அவர் உன்னை பார்த்து சிரிச்சாருன்னா அவர் உன்னை லவ் பண்ணுறாருன்னு அர்த்தம். சப்போஸ் சிரிக்காமல் உடச்சாருன்னா அவருக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். ஏய், நான் ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், பேசாமல் அந்த ரோஸை கொடுத்து அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணவா? இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. என்னை போய் ப்ரப்போஸ் பண்ணு, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ரோஸை வாங்கி எடுத்துகிட்டு போய் ஜேகே கிட்டே போயிடுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, போகலாமா? டைம் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன என் சீக்கிரம் சொல்லு, டைம் ஆகுதுல்ல, எனக்கும் நிறைய வேலை இருக்குது. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். சரி, எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு. நீங்களும் அந்த ரோஸை எடுத்து அவர் முன்னாடி நீட்டி, ஐ லவ் யூ ஜேகே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, உங்களுக்கு என் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க.
ஒரு நிமிஷம் ஜேகே அமைதியாக இருக்காரு. எதுவுமே பேசலை. உங்களே பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. உடனே உங்கள் தலையில் கை வச்சு உங்களோட தலையை வருடி விட்டு உங்கள் கையில் இருக்க ரோஸையை வாங்கிட்டு சிரிச்சிட்டே அங்கேருந்து போகிறாரு. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் திரும்பி உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. அவள் உங்களை பார்த்து சிரிக்கிறா. ஏய் சூப்பர் ரீ, அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஐயா அவர் எப்படி ஓகே சொன்னார்? ஏய் ஒரு ரோஸ் வாங்கிட்டாரு, உன்னை பார்த்து சிரிச்சாரு, உன் தலையை வருடி விட்டாரு. இதுலேயே தெரிலையா அவர் உன்னை லவ் பண்ணுறாருன்னு? அவருக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் நிஜமாவா? ஏய் நிஜமாக தான் அவருக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. போ போ. ஏய் ரொம்ப தேங்க்ஸ் ரீ, நீ சொன்னதுனால தான் நான் இன்னைக்கு அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். இல்லைனா அது கூட பண்ணியிருக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒன்ஸ் ஃபார் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு ஓடிடுறீங்க. ஜேகேவும் பைக்கில் உட்காந்துருக்காரு. நீங்கள் வேகமாக போய் அவர் பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. தென் கொஞ்ச நேரம் எதுவுமே 2 பேரும் பேசிக்கவே இல்லை. கொஞ்சம் தூரம் போனதும் அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க. நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் ரோஸ் கொடுத்தோன்னே வாங்கிட்டீங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோன்னு அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வரீங்க. ஜேகே அங்கே அவரோட ஃபோன், அதாவது ஹெட்ஃபோன் போட்டிருக்காரு, ஏர்பாட்ஸ் போட்டிருக்காரு. அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அதை அதை அவர் கேட்டுட்டு ஆன்னு பதில் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பின்னாடி பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாருன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகுறீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் விறுவிறுன்னு உங்கள் வீட்டுக்கு போய்ட்றீங்க. ஜேகேவும் நீங்கள் கொடுத்த ரோஸை எடுத்துக்கிட்டு அவரும் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தூங்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை, ஜேகே பற்றியே நினச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஃபீலிங் ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஒன்றா ஸ்கூல் போகிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்படியும் ஒரு 3 டேஸ் போயிடுச்சு. அந்த 3 டேஸும் நீங்கள் ஜேகேவை மீட் பண்ணவும் இல்லை. அந்த ஃபீலிங்லேயே இருக்கீங்க. அந்த 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜேகேவை மீட் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க. அப்பார்ட்மெண்ட் கீழே அங்கே ஒரு பையன் நின்றுருக்கான். கையில் ஒரு நோட் புக்கெலாம் வச்சுட்டு நின்றுருக்கான். ஏய் ஸ்கூல் விட்டு வரல, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வர வேண்டியதானே? இதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை நான் அதை பார்த்தேன், இல்லைனா உன்னோட நோட்டே தொலைஞ்சு போயிருக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். டே சாரிடா, ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்துட்டேன். நல்ல வேலை நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ட, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த பையனும் உங்கள் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் அந்த பையன் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து இறங்கி வராரு, கீழே வராரு. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு. ஏய் ஒயன், ஏய் இருங்க ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு ஆக்ஷன்லேயே காட்டிட்டு, டேய் நான் சொன்னல என்னோட லவ்வர் நான் ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு ஒருத்தன்னு சொன்னல, எனக்கும் அவருக்கும் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு அது அவர் தான். ஏய் என்ன சொல்கிற? அவரா? செம்ம அழகாக இருக்காரு. அவர் எப்படி உன்னோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு? ஏன்டா இப்படி பண்ணுற? கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஜேகே கிட்ட போகிறீங்க. சொல்லுங்கள் ஜேகே. யார் அந்த பையன்? அந்த பையன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அது ஜேகே, அவன் என்னோடய கிளாஸ்மேட்டு. நான் என்னோடய நோட்டை மறந்து கிளாஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பையன் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். ஓ அப்படியா, சரி. ஜேகே எங்கேயாவது வெளியே போகிறீங்களா? ஆமாம், என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா? சரி ஓகே, சீக்கிரம் போயிட்டு வா. டேய் நீ போடா, நான் உன்னை கிளாஸில் மீட் பண்ணுறேன். அந்த பையனும் அங்கேருந்து போயிடுறான். நீங்களும் நேராக வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரீங்க. கீழே ஜேகே உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு. தென் 2 பேருமே பைக்கில் வெளியே போகிறீங்க. ஒரு கேஃபே, ஒரு காஃபி ஷாப். இங்கே எதுக்காக வந்திருக்கோம் ஜேகே? இங்கே என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சரி உட்காரு. சரி, என்ன காஃபி வேணும்னு சொல்லு, நான் ஆர்டர் பண்ணுறேன். எனக்கு சாதா காஃபியே போதும். சரி ஓகே. ஜேகேயும் அவருக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே இருக்க வெயிட்டர்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. தென் கொஞ்ச நேரத்துலேயே அங்கே ஒரு பொண்ணு வரா. செம்ம அழகாக இருக்கா. ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கா, டைட்டாக ஒரு ஷர்ட்டு ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கா, ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கா, லிப்ஸ்டிக் போட்டிருக்கா, செம்ம அழகாக இருக்கா. நீங்கள் அவளை பார்த்ததுமே
என்ன இவ இப்படி அழகா இருக்கா, அவளை மாதிரி நம்ம இல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜேகே அவளை பார்த்தோன்னே எழுந்து நின்று வேகமாக போய் அவளை ஹக் பண்ணிக்கிட்டு அவளை வெல்கம்லாம் பண்ணுறாரு. அவரை ஹக் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய் ஜேகே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? ரொம்ப நாள் கழிச்சு நான் உன்னை இப்போ தான் பார்க்குறேன். நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா? உன்னை விட நீ இப்போ தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க. ஆமாம் ஜேகே, யார் இந்த பொண்ணு? உன்னோட சிஸ்டரா? உனக்கு சிஸ்டர் இருக்குன்னு எனக்கு சொல்லவே இல்லை. ஏய், அவள் என்னோடய சிஸ்டர் கிடையாது, என்னோட நைபர் பொண்ணு. அவளும் கூட வரேன்னு சொன்னா, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஓ அப்படியா? ஆமாம் பாப்பா, உன் பேர் என்ன? வயன். என்ன? வயன். ஓ வயனா? அப்புறம் இல்லையா, உனக்கு என்ன வேணும்? காஃபி, டீ, வேறு ஏதாவது? எனக்கு ஒரு காஃபி போதும் ஜேகே. ஆமாம், எதுக்கு நீ என்னை பார்க்கணுன்னு சொன்ன? அது ஜேகே, அது நான் எப்படி உன்கிட்ட சொல்கிறது? அது வந்து ஜேகே, நான் ஒன்று சொல்லலாம், நீ அதை தப்பாக எடுத்துக்க மாட்டேல? நீ என்னன்னு சொல்லு, நான் தப்பாக எடுத்துக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்னன்னு சொல்லலையா? அது ஜேகே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜேகே. ஐ லவ் யூ. நீங்கள் இதை கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறீங்க. என்ன, லவ்வா? நான் தானே அவரை லவ் பண்ணுறேன். இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா. இவர் அதுக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே. ஜேகே, சொல்லு ஜேகே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது வாயத்தை வந்து பேசு. அது வந்து இல்லையா, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டான ஒரே ஒரு பொண்ணு நீ மட்டும்தான். என்ன, இங்கே வந்து ஃப்ரெண்டான பொண்ணு அவளா? அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டானது நான் தானே ஜேகே. அவன்ற எனக்கும் உனக்கு பிடிக்கும் இல்லையா? ஏய், நானும் உன்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. நல்ல வேளை நீனே இன்னைக்கு சொல்லிட்ட. ஐ லவ் யூ இல்லையா, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்த வார்த்தையை கேட்டதும் அவ்வளோதான், நீங்கள் உடஞ்சி போயிடுறீங்க. என்ன என்ன ஜிக்கு இப்படி சொல்கிற? அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா? உனக்கு என்ன தானே பிடிக்கும்னு நினச்சேன். உன்னோட ஃபஸ்ட் ஃப்ரெண்டு நானாக தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் தான் இருப்பேன்னு நினச்சேன். அப்போ உனக்கு என்னை விட இவ்வளோதான் ரொம்ப பிடிக்குமா? அப்புறம் எதுக்கு அன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது என்னோடய ரோஸை வாங்கிட்டு என்னோடய ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணேன்? என்னை பிடிக்கும்னு நான் நினச்சேனே, அப்போ இது எல்லாமே பொய்யா? அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியாக வருது, டியர்ஸாக வருது. நீங்கள் ஜேகேக்கோ லியாக்கோ தெரியாமல் உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறீங்க. அவங்க 2 பேரும் பேச இன்னும் உங்களுக்கு அழுகையாக வருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உங்களோட டியர்ஸை அவங்களால ஹைட் பண்ணவே முடியல. அதனால் நீங்கள் ஜேகே கிட்ட, ஜேகே போகலாம், எனக்கு வீட்டுக்கு இப்போவே போகணும். என்னாச்சு உனக்கு? நீ தானே என் கூட வரேன்னு சொன்னேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இல்லை ஜேகே, எனக்கு வீட்டுக்கு போகணும், என்னை வீட்டில் போய் விட்டுரு. சரி இல்லையா, நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன், இல்லைன்னா நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். இவளை எதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேனே தெரில. என் உயிரை வாங்குறா. நான் தனியாகவே வந்திருப்பேன், இவள் வரேன்னு சொல்கிறதுனால தான் இவளை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு உங்களை திட்டிகிட்டே இருக்கான். நீங்கள் அவன் திட்ட இன்னும் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஏய், இப்போ எதுக்கு அழுகுற? நான் உண்மையை தானே சொன்னேன். நான் மட்டும் வரதாக தான் இருந்துச்சு, நீ வந்ததுனால என் மூடையை ஸ்பாயில் பண்ணிட்டேன். நீ வா போகலாம், நான் உன்னை ஃபஸ்ட்டு வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு தரன்னு உங்களை இழுத்துட்டு போய் பைக்கில் உட்கார வச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் அவன் பைக்லேருந்து கீழே இறங்கி வேகமாக உங்கள் வீட்டுக்கு ஓடிடுறீங்க. செமையாக அழுகையாக வருது. வீட்டுக்கு போய் பார்த்தாக்கா அங்கே உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் செம கோவமாக உட்காந்துருக்காரு. எங்கே போனேன்? ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்துட்டு
என்கிட்ட சொன்னியா வெளியே போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு? நீ ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்ததே எனக்கு தெரியாது. நானும் புளிய காணோன்னு இங்கே எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு இருக்கோம், எங்கேயுமே நீ இல்லை. ஒரு வார்த்தை நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனியாடி அப்படின்னு ஒரு பக்கம் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் செமையாக அடிக்கிறாங்க உங்களை. ப்ளீஸ்மா விடுமா, அடிக்காதம்மா, நாங்கள் ஜேகே கூட தாம்மா போனேன், ப்ளீஸ்மா அடிக்காதம்மா. அவன் வந்தது நடந்து நீ ரொம்ப மாறிட்ட, அவன் கெட்டு போயிட்ட. நீ ஒழுங்காக படிக்கிறது கிடையாது, உன் ஸ்டடீஸும் உன்னோட கவனமே இல்லை, நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அடிக்கிறாங்க. அம்மா விடுமா அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் ரூமுக்கு போயிட்டுறீங்க. அங்கே போய் ஒரு பக்கம் செமையாக அழுகுறீங்க, ஒரு பக்கம் ஜேகே வந்து உங்களோட லவ்வை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல, உங்கள் லவ்வுக்கு ஒரு மதிப்பே கொடுக்கலன்னு ஒரு பக்கம் அழுகையாக வருது. ஒரு பக்கம் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் திட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னு அழுகையாக வருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு 3 நாள் நீங்கள் ஸ்கூலுக்கே போகவே இல்லை, செம ஃபீவரு. அந்த 3 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. அங்கே போய் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. நான் எவ்வளோ அவரை லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? நான் லவ் பண்ணுறேன்னு அவளுக்கு தெரியும். அவர் தெரிஞ்சு இன்னொரு பொண்ணுக்கிட்ட அவரோட லவ்வை சொல்கிறாரு, அது என் கண்ணு முன்னாடி. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு அழுகையாக வந்துச்சு. அந்த இடத்துல என்னோடய அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பண்ணுறது, அழுதுட்டேன் அப்படின்னு அப்பயும் நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டு. ஆனால் அவர் உன் லவ்வை அவர் மதிக்கலைன்னு நினைக்கிறேன்டி. நீ சின்ன பிள்ளை, நீ சொல்கிறது எல்லாத்தையும் அவர் விளையாட்டுத்தனமாக நினச்சிக்கிட்டாரு. நீ விளையாட்டுத்தனமாக இருக்கன்னு அவர் அதையும் விளையாட்டுத்தனமாக நினச்சிக்கிறாரு. நீ ஒழுங்கு மரியாதை இன்னைக்கு போய், நான் உண்மையை தான் சொல்கிறேன், உண்மையாகவே நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், நீ உன் மனசில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்கிற. அப்பயும் அவர் கேட்கலனா வேணாம் வயன், அவர் உனக்கு தேவையில்லை, விட்டுட்டு வந்துக்கிட்டே இரு. நீங்களும் அதை கேட்டுட்டு சரி சரின்னு தலையாட்டுறீங்க. அன்றைக்கி ஈவினிங்க நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிகிட்டே போகிறீங்க, இந்த மாதிரி நான் ஜேகே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகேவோட வீட்டுக்கு வரீங்க. அவரோட டோரை நாக் பண்ணுறீங்க, அவரும் வராரு, டோர் ஓப்பன் பண்ணுறாரு. உங்களை பார்த்ததுமே வா வயன் உள்ள வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களும் எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்துடுறீங்க. என்னாச்சு அன்றைக்கி உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 3 நாளாக ஆளே காணோம், என்னை பார்க்க கூட வரவே இல்லை. ஏன் உடம்பு சரியில்லையா? ஆண்டிக்கிட்ட கேட்டேன், ஃபீவர்னு சொன்னாங்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதை கேட்டு ஒன்றும் இல்லை, ஃபீவர் தான், அது எப்பயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. சீக்கிரம் அதை கேட்டு சரி என்ன விஷயம், எப்படி போகுது காலேஜு ஸ்கூல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் நல்லதாக போகுது, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம்? அது நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி அப்போது நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு ரோஸ்லாம் கொடுத்து ப்ரப்போஸ்லாம் பண்ண நீ. ஆமாம் சொன்னேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா? நீ அன்றைக்கி என்னை பிடிக்கும்னு சொன்னது, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை சும்மா இவன் விளையாட்டுக்கு சொல்கிறான்னு எடுத்துக்கிட்டிங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அன்றைக்கி நான் நிஜமாகவே என்னோட மனசார நான் சொன்னேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு. எப்பயும் நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கவே இல்லைல்ல. நான் ஒரு சின்ன பொண்ணு, இவளுக்கு மெச்சூரிட்டி இல்லை, விளையாட்டுத்தனமாக இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் நேற்று 3 நாளுக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடியே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட லவ் பண்ணுறேன்னு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. எனக்கு அன்றைக்கி எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னோடய அழுகையை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் ரொம்ப அழுதேன். நான் அப்போ கூட நீங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்கல, ஏன் என்னன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கவே இல்லைல்ல இவ எதுக்கு அழுகுறான்னு. ஆனால் அப்போ கூட நீங்கள் என்னை திட்டிட்டு தான் இருந்தீங்க. என்ன நீ சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுற, உனக்கும் எனக்கும் 5-6 வயசு டிஃப்ரெண்ட்டு தெரியும்ல. நான் எங்கேயோ இருக்க, நீ எங்கேயோ இருக்க. நீ இப்போ தான் 10th கிரேடே படிக்கிற, உனக்கு இன்னும் நிறைய இருக்குது. நீ ஹை ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும். அப்போல்லாம் நீ என்னை விட அழகான பசங்களெல்லாம் நீ பார்ப்ப. உனக்கு அப்போல்லாம் நான் கிழவனா ஆகிடுவேன். எனக்கு 25 வயசு 26 வயசு ஆகும். நீ அப்போல்லாம் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அப்போ என்னை விட அழகான பசங்களாம் வந்துடுவாங்க.
நீ அவங்கள தான் பார்ப்ப, அவங்கள தான் லவ் பண்ணுவ. அவங்க மேலே உனக்கு ஃபீலிங்ஸ்லாம் வரலாம். ஆனால் இது ஃபீலிங்ஸ், இது லவ்வே கிடையாது. இது வெறும் அட்ராக்ஷன், அஃபெக்ஷன் மட்டும்தான். நான் உன்னை ஒரு சின்ன பொண்ணாக பார்த்தேன், என்னோட தங்கச்சியாக பார்த்தேன். ப்ளீஸ் ஜேகே, தங்கச்சின்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் என்றைக்குமே உங்களோட தங்கச்சியாக ஆக மாட்டேன். இப்போ சொல்கிறேன், நீங்கள் என்னோடய ஃபீலிங்ஸை மதிக்கலை, என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கல. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இதுக்கப்புறம் நான் உங்கள் மூஞ்சிலே முழிக்கவே மாட்டேன். இன்னையோட நான் என்னோடய லவ்வை புதைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அழுதுகிட்டே உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஜேகேக்கும் ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. தென் இப்படியே ஒரு 4 இயர்ஸ் போகுது. அந்த 4 இயர்ஸில் ஜேகே எப்படா உங்களை பார்ப்போம், எப்படா உங்களை மீட் பண்ணுவோன்னு நினச்சிக்கிட்டே இருப்பார். உங்களை பார்க்கணுன்னு நினைப்பார். ஆனால் நீங்கள் அந்த 4 இயர்ஸில் ஜேகேவை பார்க்கவும் இல்லை, அவர்கிட்ட பேசவும் இல்லை. அந்த 4 இயர்ஸில் நீங்களும் ஜேகேவும் பக்கத்து வீடு தான் இருந்தாலும் 2 பேருமே பார்த்துக்கல. ஜேகே டோர் ஓப்பன் ஆகும் போதெல்லாம் நீங்கள் வேகமாக உங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுவீங்க, இல்லைன்னா வெளியே போயிடுவீங்க. அவரை பார்க்கவே கூடாது, அவர் கூட பேசவே கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் தான் இருக்கீங்க. அன்றைக்கி உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் தான் எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் அங்கே இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு இன்வைட்லாம் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷன் அப்போது நீங்கள் தான் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்கீங்க. வர கெஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே ஜூஸ் கொடுக்குறதுன்னு எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் கையில் நிறைய ஜூஸ் பாட்டிலாக வச்சுருக்கீங்க. அப்போ ஒரு குட்டி பையன் உங்ககிட்ட வந்து, அக்கா எனக்கு அந்த ஜூஸ் கொடுக்குறீங்களா? டேய், இப்போ தாண்டா உனக்கு குடிச்ச, அதுக்குள்ளே என்ன கேட்குற? நான் உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டா நீ எப்போ பார்த்தாலும் ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கேன்னு. அக்கா வேணாக்கா, எங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லாதீங்க, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு ஆனால் திட்டுவாங்க. ப்ளீஸ், ஒன்று இதான் கடைசி, இதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன், ப்ளீஸ். சரி, இதான் கடைசி, இதுக்கப்புறம் கேட்கவே கூடாது. ஓகே, கேட்க மாட்டேன், இந்தா. தேங்க்யூக்கா அப்படின்னு அந்த பையன் விறுவிறுன்னு அங்கேருந்து ஓடிடுறான். இதெல்லாம் ரொம்ப தூரமாக ஜேகே நின்று பார்த்துட்டு இருக்காரு. அங்கே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் திரும்பி இருக்கீங்க. உங்களோட பேக் வியூ மட்டும் தான் அவருக்கு தெரியுது. எப்படி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜேகேவை பார்த்தீங்க பேக் வியூவில், அந்த மாதிரி உங்களோட பேக் வியூ அவர் பார்க்குறாரு. நீங்கள் அழகாக ஒரு ஒயிட் கலரு சராரா போட்டு செம்ம அழகாக இருக்கீங்க. ஃப்ரீ ஹேர்லாம் விட்டு செமையாக மேக்கப்லாம் போட்டு செம்ம அழகாக இருக்கீங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஜூஸ் கொடுத்துட்டே அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஜேகே நிற்கிறாரு. ஜேகேவை பார்த்ததுமே திரும்பிக்கிறீங்க. ஏன்னா ஜேகேவை பார்க்கவே கூடாது அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. ஜேகேக்கு நீங்கள் உங்களை இந்த அளவுக்கு அழகாக ஒரு குட்டி குழந்தையாக இருக்கும்போது பார்த்துட்டு இவ்வளோ மெச்சூர்டாக பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ வளர்ந்துட்டாலே அப்படின்னு இருக்குது. ஜேகே நீங்கள் போகும்போது உங்கள் பின்னாடியே வராரு உங்களை பார்க்க. ஆனால் நீங்கள் திரும்பி ஜேகேவை பார்த்துட்டே போகிறீங்க. அந்த திரும்பி பார்க்கும்போது 2 பேரை கண்ணும் ஒரு செகண்ட் மீட் பண்ணிக்குது. ஆனால் பெருசாக நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் வேகமாக அங்கேருந்து போயிடுறீங்க. ஜேகேவும் உங்கள் பின்னாடியே வராரு. ஒரு கட்டத்தில் நீங்கள் எங்கேயோ போயிடுறீங்க. நீங்கள் எங்கே போனீங்கன்னு அவருக்கு தெரியவே இல்லை. அவர் எங்கே பார்த்தாலும் தேடுறாரு. நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியாமல் அவர் கடைசி மாடிக்கு மொட்டை மாடிக்கே வந்துடுறாரு. அங்கே போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு ஓரமாக ஒரு சேரில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க ரொம்ப சோகமாக. கையில் அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய குக்கீஸ் இருக்குது. ஜேகேவும் அதை பார்த்துட்டு உங்ககிட்ட வராரு. ஆனால் நீங்கள் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தெரியல ஜேகே வர்றது தெரியல. கையில் வந்து நீங்கள் அந்த குக்கீஸ் எடுத்து மெதுவாக ரொம்ப சோகமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜேகே மெதுவாக வந்து அந்த குக்கீஸ் பாக்ஸில் வந்து கையை விட்டு ஒரு குக்கி எடுக்கிறாரு. நீங்கள் உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க, அங்கே ஜேகே இருக்காரு. நீங்கள் வேகமாக எழுந்து நிற்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, இந்த 4 வருஷமாக நீ எங்கள் வீட்டுக்கு வர மாட்டியா? என்னோடய வீட்டு டோரை தட்டி, இருந்தாங்க ஜேகே உங்களுக்காக நான் குக்கீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டியான்னு நான் ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்திருக்கேன். இப்போது உன்னை அந்த குக்கீஸ் பாக்ஸோடு பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது நீனும் அந்த ஒரு வார்த்தைக்காக தான் ஏங்கிட்டு இருக்கேன்னு. ஏன் என்னை இப்படி பண்ணுற? அது ஏதோ அறியாத வயசு, சின்ன பிள்ளை, தெரியாமல் என்கிட்ட சொல்லிட்டேன் உங்கள் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு. அது இன்னும் மனசில் வச்சுக்கிட்டு ஏன் நீ இப்போ என் மூஞ்சில் முழிக்காமல் இருக்க? இப்போ கூட பாரு, என் முகத்தை கூட நீ பார்க்காம கீழே குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்க தெரியுமா? நானும் இந்த 4 வருஷத்தில் நீ அந்த வார்த்தைலாம் மறந்துடுவ,
நீ சொன்னதை நீ மறந்து என்கிட்ட வந்து பேசுவேன்னு நினச்சேன். அப்போ நீ சின்ன குழந்தைன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது நீ அப்போ அந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருந்திருக்கன்னு. என் ஃப்ரெண்டு என்னை ப்ரப்போஸ் பண்ணதுக்காக தானே நீ அன்றைக்கி அப்படி பேசிட்டு போனேன். அன்றைக்கி மறுநாள் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ சொல்லிட்டு போனதுலேருந்து எனக்கு மனசு கேட்கவே இல்லை. அதனால மறுநாள் நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்ட. அவளும் கோச்சிட்டு போயிட்டா. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீ வருவேன்னு. ஆனால் நீ வரவே இல்லைல்ல. அவ்வளோ பிடிவாதம். அது அது வந்து ஜேகே, நீ ஒன்றும் சொல்ல வேணாம். நீ அன்றைக்கி நிறையா பேசிட்ட. இப்போ நான் பேசுகிறத கேளு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு வேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. நீ என்னை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுறல. உனக்கும் எனக்கும் 5-6 வயசு டிஃப்ரெண்ட்டு. பரவாயில்ல, இருக்கட்டும். 5-6 வயசு டிஃப்ரெண்ட்டில் ஒன்றும் ஆகிட போதில்லை. ஏஜ் வெறும் நம்பர் மட்டும்தான். இப்போ எனக்கு அது ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு. ஐ லவ் யூ வேன். என்னை கல்யாணம் பண்ணிக்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக உங்ககிட்ட வராரு. உங்ககிட்ட வந்து உங்களோட சீக்கை கட் பண்ணி உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண வராரு. அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாரு. நீங்களும் அவர் கிஸ் பண்ண வராருன்னு கண்ணெல்லாம் மூடிட்டு நின்றுருக்கீங்க. அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆனதும் நீங்களும் கண்ணை ஓப்பன் பண்ணி அவரை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்து உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து முறைச்சிட்டு அவரோட ஷர்ட் காலரை பிடிச்சி இழுத்து அவரோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க.